நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணும்போது நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஆசிட்டோன் கையில பட்ட உடனே ஏன் அது அப்படி ஜில்லுன்னு ஆகி ஒரு செகண்ட்ல இவாப்ரேட் ஆகிடுது? இந்த கேள்வி கூட தான் நம்ம இந்த ஆழமான அலசல தொடங்க போறோம். வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க சோர்சஸ்ல இருந்து யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல ஒரு முக்கியமான பகுதி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த டாபிக் ஏன் முக்கியம்னா, இது புரிஞ்சுக்கிட்டா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட சால்யூபிலிட்டி அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஏன் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச்ல இருக்குன்னு நம்மால தெளிவா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அசிட்டோன் மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஏன் நல்ல சால்வன்ஸை யூஸ் ஆகுதுங்கிற ரீசனும் புரியும். கரெக்டா சொன்னீங்க. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், நம்ம சி டபுள் பாண்ட் ஓட ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த காம்பவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும், அதாவது அது எப்படி கரையும், எப்படி கொதிக்கும்னு மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல தெளிவா சொல்ல முடியும். ஆமா, அந்த சின்ன ஸ்ட்ரக்சருக்கும் பெரிய ப்ராப்பர்ட்டிக்கும் உள்ள அந்த லிங்கை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. சூப்பர். சோ எக்தம் ஆழத்திலிருந்து தொடங்கலாம். சிம்பிளஸ்ட் லெவல்ல சொல்லணும்னா, ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பாயிலிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி மாதிரி விஷயங்கள். அதுல இருக்கிற சி டபுள் பாண்ட் ஓட பொலாரிட்டினாலையும் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ்னாலையும் தான் டிசைட் ஆகுது. கரெக்ட். இமேஜின், இந்த ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் மாலிக்யூல்ஸா குட்டி குட்டி மேக்னெட்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேக்னெட்க்கும் ஒரு பாசிட்டிவ் எண்ட் அண்ட் ஒரு நெகட்டிவ் எண்ட் இருக்கிற மாதிரி இந்த மாலிக்யூல்ஸ்லயும் சி டபுள் பாண்ட் ஓனால ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ், அதாவது கார்பன்ல, அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் ஆக்சிஜன்லயும் இருக்கு. ஆமா, இந்த மேக்னெட்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும், ஆனா அந்த அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓ, ஓகே. இருக்கிறதால ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரு டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ரைட். முக்கியமான விஷயம், இந்த மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ண தேவையான OH பாண்ட் இங்க இல்ல. அது உண்மையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அவங்களுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணிக்காது. So, ஒரு exam safe definition வேணும்னா இப்படி சொல்லலாம். Physical properties of aldehydes and ketones are determined by the polarity of the COO group and intermolecular forces, dipole-dipole interactions, resulting in intermediate boiling points and moderate solubility in water compared to alcohols and hydrocarbons. Here's where it gets really interesting. ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இங்க வரும். ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், ஆல்கஹால்ஸ் எல்லாத்துலயுமே ஆக்சிஜன் இருக்கிறதால எல்லாமே வாட்டர்ல நல்லா கரையும் நம்ம நினைப்போம், ரைட்? ஆமா, அது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ஆனா அது உண்மை இல்லை. ரிமெம்பர், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல OH பாண்ட் இல்ல. சோ அவங்களால அவங்களுக்குள்ளேயோ வாட்டர் கூடமோ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஆல்கஹால்ஸை விட வாட்டர்ல கம்மியா தான் கரைவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அந்த மேக்னெட் ஐடியாவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம பிரைமரி அனாலஜிவே அதுதான். இந்த ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் மாலிக்யூல்ஸ் பார் மேக்னெட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே. ஒரு மேக்னெட்டோட நார்த் போல், அதாவது பாசிட்டிவ் எண்ட், இன்னொரு மேக்னெட்டோட சவுத் போல், நெகட்டிவ் எண்ட் கூட அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஒரு மாலிக்யூலோட பார்ஷியலி பாசிட்டிவ் கார்பன் டெல்டா பிளஸ் அடுத்து இருக்கிற மாலிக்யூலோட பார்ஷியலி நெகட்டிவ் ஆக்சிஜன் டெல்டா மைனஸ் கூட அட்ராக்ட் ஆகும். இதுதான் டைபோல் இன்டராக்ஷன். புரியுது. சோ இந்த அட்ராக்ஷன் ஆல்கஹால்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸை விட வீக். ஆமா, வீக். ஆனா ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருக்கிற லண்டன் ஃபோர்ஸஸை விட ஸ்ட்ராங். அதனால தான் பாயிலிங் பாயிண்ட்டும் சால்யூபிலிட்டியும் இன்டர்மீடியேட்டா, அதாவது நடுவுல இருக்கு. இன்னொரு விதமா யோசிக்கணும்னா, சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அனாலஜி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்கஹால்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவங்க குரூப் ரொம்ப ஸ்ட்ராங், ஏன்னா அவங்க கிட்ட ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. கரெக்ட். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் மாடரேட்லி ஃப்ரெண்ட்லி, அவங்க கிட்ட டைபோல் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. அதனால அவங்க ப்ராப்பர்ட்டிஸும் இன்டர்மீடியேட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட் அனாலஜி. சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? இந்த கான்செப்ட் பிராக்டிக்கலா உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது. ஏன் அசிட்டோன் சீக்கிரம் எவாபரேட் ஆகுது? ஏன் ஃபார்மலின் ஒரு ஸ்டேபிள் சொல்யூஷனா இருக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்க சி டபுள் பாண்ட் ஓ பொலாரிட்டினால வர்ற டைபோல் இன்டராக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. மென்டலா ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பீக்கர் ஃபுல்லா அசிட்டோன் மாலிகல்ஸ் இருக்கும். அவங்க எப்பவுமே மூவ் ஆகி பவுன்ஸ் ஆயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மாலிக்யூலோட டெல்டா ஆக்சிஜன் இன்னொரு மாலிக்யூலோட டெல்டா பிளஸ் கார்பன் பக்கத்துல வரும்போது ஒரு வீக் அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். சரி. ஆனா ஹீட் எனர்ஜி ரூம் டெம்பரேச்சர்லயே கூட அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ணிடும். அதனால தான் அவங்க ஈஸியா எவாபரேட் ஆயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி.
ஓகே, லெட்ஸ் லுக் at some real world examples. நம்ம லேப்ல பாக்குறது அசிட்டோனா ஒரு குணில தொட்டு வச்சா சில நிமிஷத்துல காஞ்சிடும். ஏன்? அதுக்கு காரணம் ஆசிட்டோனோட சி டபுள் பாண்டோ போலரா இருந்தாலும் அந்த மாலிகூல்ஸை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப வீக். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஹீட்டே போதும் அந்த ஃபோர்ஸஸை பிரேக் பண்ணி மாலிகூல்ஸை வேப்பரேட் ஆக. அதே மாதிரி வாட்டர்ல கொஞ்சம் கரையும், ஆனா ரொம்ப ஆட் பண்ணா 2 செப்பரேட் லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இது லிமிட்டெட் மிசிபிலிட்டியா காட்டுது. ஓகே, டெக்னாலஜி அப்ளிகேஷன் பார்த்தா நம்ம பேசின நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், அப்படிதானே? அதுதான் நெயில் பாலிஷ்ல இருக்கிற போலார் பாலிமர்ஸை ஆசிட்டோனோட போலார் COO குரூப் டிசால்வ் பண்ணுது. அதே நேரத்துல ஆசிடோன் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் வீக்கா இருக்கிறதால அது பட்டுன்னு எவாபரேட் ஆகி நெயில ட்ரை ஆக்கிடுது. வாவ்! சோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான 2 ப்ராப்பர்ட்டீஸ், polarity அண்ட் volatility ரெண்டுமே ஆசிட்டோனுக்கு COO பாண்ட்னால கிடைக்குது. இங்க ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் பாயிண்ட் இருக்கு. யூ மைட் திங்க் ஆல்கஹால்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரெண்டுலயுமே ஆக்சிஜன் இருக்கிறதால பாய்லிங் பாயிண்ட்டும் சால்யூபிலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எத்தனால் ஒரு ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் 78 டிகிரி செல்சியஸ். ஆனா அதே சைஸ்ல இருக்கிற அசிட்டால்டிஹைடு ஒரு ஆல்டிஹைடு ஒரு பாய்லிங் பாயிண்ட் வெறும் 21 டிகிரி செல்சியஸ் தான். பெரிய டிஃபரன்ஸ். Why? This raises an important question. காரணம் சிம்பிளா. காரணம் ரொம்ப சிம்பிள். ஆல்கஹால்ஸ்ல OH குரூப் இருக்கும், அது ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆனா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல C டபுள் பாண்ட் O குரூப் தான் இருக்கும், அது வீக்கா டைபோல் இன்டராக்ஷன்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். The type of bond தான் மேட்டர், வெறும் ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் இல்ல. சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ இது எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸா மாத்தலாம். சில முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஆமா. If we connect this to the bigger picture for your exams, சில முக்கியமான பாயிண்ட்ஸை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பாயிண்ட் 1. Aldehydes and ketones have higher boiling points than hydrocarbons, அதாவது alkanes மாதிரி compounds of similar mass. காரணம் டைபோல் interactions. ஓகே, ஹைட்ரோகார்பனை விட ஜாஸ்தி. ஆனா they have lower boiling points than alcohols of similar mass. இது ரொம்ப முக்கியம். காரணம் அவங்களால ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. Got it. ஹைட்ரோகார்பனை விட ஹை, ஆல்கஹாலை விட லோ. கரெக்ட். அடுத்து பாயிண்ட் 3. வாட்டர்ல மாடரேட்லி சால்யூபிளா இருப்பாங்க. காரணம் அவங்க CO குரூப் வாட்டர் கூட டைபோல் இன்டராக்ஷன்ஸ் வச்சுக்கும். ஆனா அது ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் பண்ற ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. சரி. இங்க எல்லா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் மூலாதாரமே அந்த CO குரூப்போட பொலாரிட்டி தான். இத மறக்க கூடாது. ஓகே. ஒரு சீரீஸ்ல, அதாவது ஹோமோலகஸ் சீரீஸ்ல மாலிக்யூலோட சைஸ் பெருசாக ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். காரணம் லண்டன் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். Right, and the van der Waals forces. Okay. And finally, point 6. இந்த moderate intermolecular forcesனால அவங்க ரூம் டெம்பரேச்சர்ல volatile liquids இருக்காங்க, and இதுவே அவங்கள நல்லா சால்வெண்ட்ஸா மாத்துது. ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்றது, அதுல இருக்கிற C=O பாண்டோட பொலாரிட்டி அண்ட் அதனால வர டைபோல் இன்டராக்ஷன்ஸ். இது கரெக்டா? பெர்ஃபெக்ட். இந்த மாலிக்யூல்ஸா குட்டி பார் மேக்னெட்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அட்ராக்ட் பண்ணும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. ஆல்கஹால்ஸ் மாதிரி சூப்பர் மேக்னெட்ஸ், அதாவது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெயில் பாலிஷ் ரிமூவர். அசிட்டோனோட பொலாரிட்டி பாலிஷை கறக்கும், அண்ட் அதே நேரத்துல வீக் ஃபோர்ஸஸ்னால அது சீக்கிரம் காஞ்சிடுது. எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு கம்பேரபிள் ஆல்கஹால்ஸை விட பாய்லிங் பாயிண்ட் கம்மி. ஏன்னா அவங்களால ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த ஒரு லைன் நிறைய கம்பேரிசன் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு CO குரூப்போட பொலாரிட்டி இந்த மாலிக்யூல்ஸை எப்படி மாடரேட்லி ஸ்டிக்கியா வச்சிருக்கோன்னு பார்த்தோம். ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. வாட் இஃப் இந்த ஸ்டிக்கினஸ் அந்த பொலாரிட்டியை நம்மளால ஆன் டிமாண்ட் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா? இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி அதை டர்ன் ஆன் ஆர் டர்ன் ஆஃப் பண்ண முடிஞ்சா என்ன மாதிரி ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் அல்லது புது சால்வெண்ட்ஸை நம்ம டிசைன் பண்ண முடியும்? இது கெமிஸ்ட்ரியில இப்போ நடக்கிற ரீசர்ச்சோட ஒரு சின்ன துளி தான். திங்க் அபவுட் இட்.